இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபில்மோட நேம் ஆக்ரா. ஆக்ரானதும் தாஜ்மஹல்னு நினைக்கிறீங்க இல்ல, அது இல்ல. இது ஒரு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஃபில்ம் இல்ல, பக்கா சர்டிஃபைடு இன்டென்ஸ்ஃபுல் டிராமா. அவ்வளவு இன்டென்ஸை மொத்தமா காட்டினா கெட்டு குட்டி சோரா போயிருவீங்கிறதுக்காக ஜஸ்ட் லைட் ஹார்ட்டட் வேல கொஞ்சம் டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் ஆக்ரா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரௌடட் சிட்டி இன் இந்தியா. அப்படிப்பட்ட சிட்டில முதல்ல ஒரு வீட்டை காட்டுவாங்க, ரெண்டாவது அந்த வீட்டுக்கு மேல இருக்கிற 10க்கு 10 காலி ஸ்பேஸை காட்டுவாங்க. என்னடா இவன் எல்லாரும் வீட்டை பத்தி சொல்லுவாங்க, இவன் என்னன்னா வீட்டுக்கு மேல இருக்கிற 10க்கு 10 ஸ்பேஸ பத்தி சொல்றான்னா? ஆமா, இந்த ஏரியால எங்க எல்லாம் 10க்கு 10 காலி ஸ்பேஸ் இருக்குதோ நம்ம கதையிலயும் அதுக்கு எல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கதைக்குள்ள போன பிறகு அதை பத்தி பேசிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வீட்டை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதுமா? நோ 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 நோ, வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேமிலியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாம் சித்திரமா தெரிகிற ஒரு விசித்திரமானது. இந்த ஃபேமிலியில பெருசுன்னா இவர் தான் குடும்ப தலைவர். இவரை பார்த்ததுமே கையெடுத்து தூணு துப்பி பொலிர்னு ஒண்ணு வைக்கணும்னு தோணும். ஏன்னா இந்த ஏழ்ற அவரோட இந்த சின்ன வீட்டுல இருக்கிறதோட இங்க இன்னொரு சின்ன வீடை வச்சிருக்கான் ப்ரோ. புரியலையா? 2 ஃபேமிலியும் ஒரே ஹவுஸ்ல வச்சிருக்கான். கீழே ஒரு ஃபேமிலி, மேல ஒரு ஃபேமிலின்னு மெயின்டெனன்ஸ் வேலை எல்லாம் பயங்கரமா இருக்குது. கீழே இருக்கிற ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், மேல இருக்கிற ஃபேமிலி ரெண்டாவதா கல்யாணம் பண்ண செகண்ட் ஒய்ஃப். இப்படி இந்த குடும்பஸ்தர் இந்த 2 ஃபேமிலியையும் ஒரே வீட்டுல தான் வச்சிருக்காரு. யாருடா இவன் இதோட 2வது வாட்டி எதையே சொல்றான்னு உங்களுக்கு தோணுது இல்ல? தோணும் 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 தோணும். அவர் 2 கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. நான் 2 தடவை இப்படி சொன்னது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது இல்ல? சரி இந்த மாதிரி 2 ஃபேமிலியும் ஒரே ஹவுஸ்ல இருக்கிறதுனால 2 ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே இந்த டைம் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரே ஒரு வாரிசு இவன் தான். இப்போ இவன் ஃபேமிலி தான் இந்த மாதிரி விசித்திரம்னா இவன் அதை விட ஒரு வினோதம். நேம் குரு, வயசு 24, கால் சென்டர்ல ஜாப். இவனை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னா நடமாடும் வயோகரா ஃபேக்டரி. மூதேவி எந்த நேரத்துல பிறந்தானோ மீச முளைச்ச நாள்ல இருந்து டெய்லி ஒரே கோலுக்காக போராடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இப்படியே போராட்டம், கஷ்டம், ஆச்சரியம் வாழ்க்கை போயிட்டே இருக்கிறப்போ இவன் ஒரு விஷயத்துக்காக அவசரப்பட்டுக்கிட்டே திரியிறான். அப்படி அவன் கோல் தான் என்ன முருகேசானா, ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணோட லவ் செட் ஆகி கசமுசான்னு எல்லாம் நடக்கணும். அதான் இவனோட ஒரே கோல். ஆனா இவனோட விசித்திரமான குடும்ப சிச்சுவேஷன்னால இவன் சின்ன ஏஜ்ல இருந்தே கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறான். அதனாலே இவன் தான் பர்சனாலிட்டிக்கு மேல எந்த கேரிங்குமே பண்ணல. தென் ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி சொல்லவே அவசியம் இல்ல. பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கேர் ஆஃப் மென்டல் மாஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கிறப்போ எப்படி லவ் செட் ஆகும்? செட் ஆகாது. தென் ஒரு நாள் இவன் என்னைக்கும் போல அவனோட ஒர்க்குக்காக பஸ்ல போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கிற டைம் இவன் பஸ்ல ஒரு பொண்ணை பாக்குறான். பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு மென்டல் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா இவனுக்கு இப்படியே எந்த பொண்ணும் செட் ஆகல இல்ல, அதனாலதான். இப்படியே இவனுக்கு எந்த பொண்ணும் செட் ஆகல. ஓகே, பட் இந்த விஷயம் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்கு தெரியாது இல்ல, அதனால அது எரிஞ்சு 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 எரிமலை குழம்பாவே மாறிடுச்சு. அதோட பிரதிபலனா இமேஜினேஷன், டெலுசினேஷன், ஹெலுசினேஷன் குருவோட மைண்ட் அவனை ஃபுட்பாலா அடிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆளுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு பொண்ணு தேவை. அதுக்கப்புறம் 4 சுவர் இருக்கிற ஒரு ரூம் தேவை. அதனால கொஞ்சம் முன்னாடி 10க்கு 10ன்னு ஒரு மொட்டை மாடியில ஒரு ஸ்பேஸ பார்த்தோம் இல்ல, அதுல ஒரு சின்ன ரூமை கட்டலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த மாடியில இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு வீட்டுல ஆல்ரெடி பயங்கரமான ஃபைட்டே போயிட்டு இருக்குது. குருவோட அம்மா அந்த ஸ்பேஸ்ல அவங்களோட தங்கச்சி பொண்ணு ஷவிக்கு சின்னதா ஒரு கிளினிக் வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்துக்காகவே ஷவியா அங்க இருந்து ஆக்ராக்கு வரவும் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் எதுவுமே குருவுக்கு பிடிக்காது. அதனால ஒரு நாள் அவனோட கால் சென்டர்ல இருந்து கால் பண்ணி பயங்கரமா திட்டுறான். அப்படி திட்டிட்டு இங்க வரவே செய்யாதுன்னு சொல்றான். ஷவி அதுக்கு என்னோட மாமா இன்ஸ்பெக்டர், நான் அவங்க கிட்ட சொல்லுவேன்னு சொல்றான். இப்படி இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதை கிளினிக்காகவும், செகண்ட் ஒய்ஃப் இதை ஒரு கார்டனாவும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க குரு பொண்ணு கிடைச்சதும் மேல ஒரு ரூமை கட்டி ஃபேமிலியை டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறான். இப்படி இந்த 10க்கு 10 பிளேஸ் பெரிய பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்குது. இப்படி இந்த விஷயத்த அந்த பக்கமா வச்சு குரு ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க. செருப்பு கலத்தி அடிப்பேன் இப்ப இன்னொரு பொண்ணுன்னு சொன்னா, சாரிங்க நான் ஒண்ணும் பண்ணல, நம்மளோட இமேஜினேஷன் ஹெலுசினேஷன் லிஸ்ட் சொன்னேன்ல, அதுல இந்த பொண்ணும் இருக்குது. அப்படி நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற இந்த பொண்ணோட நேம் மாலா. இப்படி இவன் இந்த பொண்ணோட லவ்ல இருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் எப்படி எல்லாமோ இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நாள் போய் இவன் ஃபுல்லா மெண்டல் ஆகி இதெல்லாம் உண்மைனே நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே இருக்கிறப்போ இவனோட இமேஜினேஷன் படி பொண்ணு ரெடி, பட் இவனுக்கு இப்ப ரூம் ரெடி இல்ல. அதனால வீட்டுக்கு ஃபாஸ்டா போறான். பினாயில் பாட்டில கையில எடுக்கிறான். பாத்ரூம் கழுவ போறான். ஆனா அவங்க மூஞ்சி, அந்த 10க்கு 10 ஸ்பேஸை எனக்கு தர போறீங்களா இல்லன்னா நான் இதை குடிச்சிட்டு சாகவான்னு கேட்டு இப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி எமோஷனல்ல அதை குடிச்சிட்டான். இப்படி இவ குடிச்சதை பார்த்ததும் நம்ம குடும்பஸ்தர் பரதேசி இப்படி பினாயில காலி பண்ணிட்டான்னு நினைச்சு வாங்க போறாரு. அப்படியா பண்ணாருன்னா இல்ல சாரி, இவன் இப்படி பினாயில குடிச்சதும் அவனை என்னெல்லாமோ பண்ணி வாமிட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி அவன் அதை வாமிட் பண்ணதும் நான் செத்தேன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். இதனால அவங்க பேரண்ட்ஸ் அவனை ஒரு கயிறை வச்சு கட்டி டாக்டரை கூப்பிடுறாங்க. இப்படி டாக்டர் வரவும் இவன் அந்த கயிறு எல்லாத்தையும் அவுத்துட்டு பாத்தீங்கல்ல ஃபுல்லா மெண்டல் ஆகிட்டான். தென் அங்கேயே போனை எடுத்து கால் பண்ணி மாலா மேல வான்னு சொல்றான். ஏதோ மாலா இவன் கூட
இருக்கிற மாதிரி. அப்படின்னா இது இவனோட இமேஜினேஷன். இப்படி இவ சொன்னதும் மாலாவும் மேல வந்துட்டா. தென் மாலாவை எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி இவ தான் அவங்களோட வருங்கால மருமக, இந்த பொண்ணும் என்னோடது, அங்க கட்ட போற ரூமும் என்னோடது, அப்புறம் நைட் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. இப்படியே ஃப்ளோல இருக்கிற என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டை யாராவது ஆஃப் பண்ண பாத்தீங்கன்னா தலைக்கு பதிலா பூசணிக்காய் இருக்கும்டான்னு சொல்றான். இப்போ இவனுக்கு இந்த மாதிரி தெரியற பொண்ணு இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால டாக்டர் டே தம்பி அங்க யாரும் இல்ல, உன்னோட பைத்தியம் பயங்கரமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரி பரவாயில்ல வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. இப்போ இவ்வளோ நேரம் இவனை பைத்தியம் நான் சொன்னப்போ நீங்க நம்பல இல்ல, அதனால பைத்தியம் இவனுக்கு ஃபுல் ஸ்டேஜுக்கு போய் இவன் டாக்டரை ஸ்டேஜ்னு நினைச்சு அவர் மேல ஏறி உட்காந்து அவரை கொல்ல ட்ரை பண்றான். இவன் இந்த மாதிரி டாக்டரை போட்டு இப்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறப்போ இவங்க அம்மா முன்னாடி சொன்னாங்க இல்ல ஷவின்னு ஒரு பொண்ணு, அவளும் இங்க வர்றா. தென் நெக்ஸ்ட் சீன்ல குரு தன்னோட இமேஜினேஷன்ல ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரியும் அவளுக்காக ஒரு ரூம் கட்டலாம்னு நினைக்கிற மாதிரியும் எல்லாம் ஏழ்ற பில்டப்ல திரியான்னு அவனோட அம்மா ஷவிக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதோட ஷவி நீ ஒரு டாக்டர் தானே, அவங்க கிட்ட போய் பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷவி தான் ஒரு டென்டிஸ்ட்னு சொல்றா. தென் ஷவி இப்படியே இங்கே தான் ஸ்டே பண்ணி இருக்கிறா, அவளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதனால டெய்லி இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறா. தென் நெக்ஸ்ட் குரு வெளியே கிளம்புறான். அப்ப அவனோட அம்மா அவன் கூடயே ஷவியும் கூட்டிட்டு போ, அவளுக்கு வெளியே ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. குரு அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறான். அங்க குரு ஒரு ஆள் கிட்ட என் வீட்டுக்கு மேல கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, அதுல எனக்கு ஒரு ரூம் கட்டணும்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கு அட்வான்ஸா 2.5 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. அப்போ குரு தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் காசை கொடுக்குறான். பட் இவன் இப்படி பண்றது ஷவிக்கு பிடிக்காம பணத்தை கொடுக்க விடாம பண்றான். அதனால குரு ரொம்ப டென்ஷன் ஆகி ஷவியை வெளியே கூட்டிட்டு போய் எனக்கு எல்லாம் தெரியும், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நீ வாயை மூடிட்டு இருன்னு சொல்றான். அதுக்கு பிறகு அந்த கான்ட்ராக்டர் உங்க ஃபேமிலியில இது சம்பந்தமா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல தெரியுது, சோ என்னால இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இதனால குரு ரொம்ப அப்செட் ஆகுறான். ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. தென் அதே நாள் நைட்டு இந்த குடும்பத்தோட செகண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டோட மொபைல் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. இப்படி வெளியே எடுத்துட்டு வந்த மொபைல்ல இந்த ஃபேமிலியோட குடும்பஸ்தர் வேற பொண்ணோட பண்ண கசமுசா சேட்டிங் எல்லாம் இருக்குது. அதோட இந்த இடத்த சேல் பண்ணி இதுல வர்ற பணத்தை வேற ஒரு பொண்ணு கொடுக்கறதாவும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியுது. இந்த பக்கம் குரு இவ்வளவு நாள் தான் பண்ணது எல்லாம் ஒரு இமேஜினேஷன் ரியலைஸ் ஆகி திரும்ப பொண்ணு தேடுற வேட்டையில இறங்குறான். இந்த வேட்டை காட்டுல இல்ல ஒரு ஆப்ல. அதே ஆப்லயே கொஞ்ச நாளா ஒரு பொண்ணோட பேசி சேட் பண்ணி எப்படியோ மீட் பண்ற அளவுக்கு ஒப்பேத்திட்டான். தென் மீட் பண்ண வந்த டைம் அந்த பொண்ணு இவனை கீழே இருந்து மேல வர பார்த்து செல்போன்ல பேசிக்கிட்டு போற மாதிரி அங்க இருந்து நைஸா கிளம்பிடுச்சு. இப்போ இதை கவனிச்ச குரு பயங்கரமா டென்ஷன் ஆகி தாங்க முடியாம ஃபாஸ்டா வீட்டுக்கு போய் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பயங்கரமா அழுறான். இப்போ இதே டைம் இவனோட கசின் ஷவி மட்டும் தான் இங்க இருக்கிறா. இவனை பத்தி ஆல்ரெடி எல்லாம் தெரியும் இல்ல, இதனால ஏழ்ற திரும்ப எதையாவது பண்ணி தொலைஞ்சிடாமன்னு அங்க வந்து ஃபாஸ்டா டோரை ஓபன் பண்ணி சமாதானப்படுத்துறா. ஆனா நம்ம ஆளு நார்மலானவன் இல்லல்ல, 24/7 எரிமலை உள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அது அழுகையா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருந்தாலும் சரி, அதோட வேலையை அது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி அதோட வேலையை காட்டி சமாதானப்படுத்த வந்த ஷவி மேலே இவன் பாயிறான். ஜஸ்ட் மிஸ், எப்பா விடுறா சாமின்னு எப்படியோ வெளியே தப்பிச்சு போயிடுறா. இப்படி மட்டும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட நெருப்புல ஷவி பாவம் பொசிங்கிருப்பா. இப்ப இதே விஷயம் வெளியே ஃபுல்லா தெரிஞ்சா கேவலம்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் நடந்ததெல்லாம் கேட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இனிமே இப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீ போறது ஹாஸ்பிட்டலா இருக்காது, ஜெயிலா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு குரு தான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இனிமே நடக்கவே செய்யாது, நீங்க தர்ற மெடிசினையும் நான் ரெகுலரா எடுத்துக்கிறேன்னு சொல்றான். இப்போ இவன் இப்படி சொல்லிட்டான். ஆனா உள்ள இருக்கிற நெருப்பானையணும்னா கண்டிப்பா இவனுக்கு ஒரு பொண்ணு தேவையில்லை. ஆனா இவனுக்கு எந்த பொண்ணும் இந்த மாதிரி செட் ஆகுற மாதிரியே தெரியல. அப்புறம் கரெக்டா இதே டைம் போலியோனால ஹேண்டிகேப் ஆன ஒரு ஆன்ட்டியை பாக்குறான். அப்படி பார்த்ததுமே நினைக்கிறான், பொண்ணு எதுக்கு, என் வேலைக்கு இவங்களை என் லைன்ல வர வச்சாலே போதும் இல்லன்னு. அதனால எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு இவங்களை ஃபாலோ ஆகுறான். இவங்க நேம் பிரீத்தி. இவங்களுக்கு ஆல்ரெடி 2 மேரேஜ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, செகண்ட் ஹஸ்பண்ட் இன்னும் சாகல, பட் கூட இல்ல. ஒரு சின்ன வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிட்டு அங்கேயே தான் ஒரு ப்ரௌசிங் சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த வீடும் ஒரு கோர்ட் கேஸ்ல இருக்குது. இவங்க தெருவுக்கு வர்ற நாளும் கரெக்டா ரெடியா இருக்குது. அதே டைம்ல தான் இவனும் அவங்க கண்ணில் படுறான். குறை மாசத்துல பிறந்த 7.5 மாதிரி. அப்புறம் மெயில் செக் பண்ண வர்றேன்னு டெய்லி வர்றான். இவனோட பேச்சையும் மூஞ்சியும் பார்த்தாலே புரிஞ்சிடும் இவன் எதுக்காக வர்றான்னு. ரோடு ரெடி ஆகிட்டு இருக்கிற பிரீத்திக்கு இவனை பார்த்ததும் இவன் ஒரு ஆஃபர் மாதிரி தெரியறான். அதனால ப்ரௌசிங் சென்டர் அடிக்கடி க்ளோஸ் ஆகுது, பெட்ரூமும் ஓபன் ஆகுது. அவ்வளவுதான். இவ்வளோ நாளா எரிமலை குழம்பா கொதிச்சிட்டு இருந்த நெருப்பு குழம்பு ஒரே டைமா டமால்னு வெடிச்சு செதறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு ஒரு கணக்கிலே இல்லாம போயிட்டே இருக்குது. எப்படியோ இவனு கரெக்டா இவனோட நெருப்பு அணைக்கிற மாதிரி ஒரு கேண்டிடேட் கிடைச்சிடுச்சு. தென் இவனை ரொம்ப நல்லா கைக்குள்ள போட்டுட்டு பிரீத்தி சொல்றாங்க, கொஞ்ச நாள்ல என்னோட வீடை எப்படியும் கோர்ட்டு கேஸ்ல எடுத்துருவாங்க, இனிமே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கதி நீதான்னு. அதனால இவன் பிரீத்தி கிட்ட நீ கவலையப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு வந்து ஃபேமிலிக்கு முன்னாடி இதான் அவங்களோட மருமகன்னு சொல்லி திரும்ப அந்த பிளேஸ் என்னோட தான், அதுல நான் ரூமை கட்ட போறேன்னு சொல்லி பேஜ் ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஷவி ஆல்ரெடி அங்க கிளினிக்கு சம்பந்தமான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆனா இப்போ எல்லாருக்கும் இந்த
இடத்துல சமமா பிளேஸ் வேணும், அதான் கதை. இப்போ அங்க இந்த மாதிரி எல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறத பார்த்த குரு பயங்கரமா அப்செட் ஆகுறான். இந்த பக்கம் ஷவி அவளோட போலீஸ் மாமா கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. தென் இவங்க 2 பேரும் பிரீத்தி யாரு, இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்படி இவங்க விசாரிக்கிறப்போ இவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்குது. இதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே ஷவி குருவை பார்க்க போறா. அப்படி இவனை இங்க பார்த்து பிரீத்தி ரன் பண்ணிட்டு இருக்கிற ப்ரௌசிங் சென்டர் அவளோடதே கிடையாதுன்னு சொல்றா. ஏன்னா பிரீத்தியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கிறான். அதனால கோர்ட்டோட முடிவுபடி அந்த பிளேஸும் அவனுக்கு தான் போகும். பிரீத்தி நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற டெரஸ்க்காக உன்னை ஏமாத்திட்டா, நான் சொல்றத நீ நம்பலன்னா இந்த பேப்பரை பாருன்னு சொல்லி கொஞ்சம் பேப்பரையும் கொடுக்குறா. அப்போ குருவும் அந்த பேப்பர் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறான். இப்போ இப்படி இந்த பேப்பர் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். பட் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் டைரக்டா பிரீத்தி கிட்ட போய் சொல்லி இந்த வீட்டை எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பிளேஸா மாத்தணும்னு சொல்றான். அதனால நெக்ஸ்ட் டே குரு பிரீத்தியையும் அவனோட அப்பாவையும் நெக்ஸ்ட் டே அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து, இப்போ எங்க கிட்ட ஒரு வீடு இருக்குது, அதை இடிச்சு நீங்க அதுல ஒரு 5 அபார்ட்மெண்ட் கட்டி தந்தா அதுல கமர்ஷியல் யூஸுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கும் பாக்கி 4 ஃப்ளோர் எங்களுக்கும்னு சொல்றான். அதோட அந்த சிட்டி ரொம்ப பிஸியான சிட்டி, பிசினஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்னு டீல் பேசுறான். பட் அதுக்கு அந்த பில்டர் ஃபர்ஸ்ட் சம்மதிக்கல. கிரவுண்ட் ஃப்ளோரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் கூட எங்களுக்கு தந்தா பதிலுக்கு உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் தர்றோம்னு சொல்லி டீலுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. அந்த டீலுக்கு குரு ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் வேலையெல்லாம் நடக்குது. அப்படி அந்த பில்டிங்கோட வீட்டு வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் முடியவும் செய்யுது. அந்த 7 லட்சம் ரூபாய் கேஷ் குடும்பஸ்தருக்கு, அதுல இருக்கிற ஒரு ஃப்ளோர் ஷவிக்கு டென்டல் கேர் ஓபன் பண்றதுக்கு, இன்னொரு ஃப்ளோர் அவனோட அப்பாவுக்கும் சித்திக்கும், லாஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஆளுக்கு ஒரு ரூமுக்காக பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சா இப்போ ஒரு ஃப்ளோரே கொடுத்தாச்சு அவனுக்கு. அப்புறம் என்ன, பிரீத்தியை கல்யாணம் பண்ணி அவன் எரிமலையை வெடிக்க வச்சு விளையாடட்டும். ஓகே, இதே சீன்லேயே ஃபில்ம் எண்ட் ஆகுது. இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.